ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாளுடைய ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படுவாராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் சதீஷ்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. விசேஷமாய் இந்த அருமையான நாளில் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி இருதயத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 9 மாத காலமாக எங்களை அருமையாக நடத்தி இந்த 10வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் சதீஷ்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்களோடு இடைப்படுங்க, அவங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துடைய முதல் வாரத்தில் உங்களை ஆண்டவருடைய ஆராதனையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆண்டவரை ஆராதிப்போம். கடந்த மாதம் முழுதுமாக இந்த வருடம் இத்தனை மாதம் அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஸோ இந்த பழைய ட்ரெடிஷ்னல் பாடல் பிளஸட் அஷ்யூரன்ஸ், இந்த சாங் நம்ம வந்து பாட போகிறோம். என் கூட சேர்ந்து தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி நீங்கள் பாடலாம். Blessed assurance, Jesus is mine. Oh, what was guilty of glory divine, heir of salvation, purchase of God, born of His Spirit, washed in His blood. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. Perfect submission, perfect delight, visions of rapture over your side, angels descending, bring from above, echoes of mercy, whispers of love. This is my story, this is my song, praising my Savior all the day long. This is my story, this is my song, praising my Savior all the day long. நம்ம எல்லா கண்களை மூடி அவர் நமக்காக இதுவரைக்கும் பொழிந்திருக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி அவர் நமக்காக ஆசீர்வாதங்களை நிரப்பி இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்காக இதுவரை நீர் கொடுத்த எல்லா பிளெஸ்ஸிங்ஸ்க்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுத்துற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன். ஆண்டவரே ஆண்டவரே இந்த 9 மாதங்களாக எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்து இந்த 10வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை நடத்துங்க. ஆண்டவரே ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே
எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் அற்புதங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் துதிக்கலாமா? வேதத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் ஜலத்தின் மீது அசைவாடினார், பூமியானது அதற்கு முன்பாக ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அவர் அசைவாடும் போது எல்லாம் ஒழுங்காய் மாறினது, எல்லாம் அழகாய் மாறினது என்று நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் நோக்கி நம்ம சொல்லாமா, ஆண்டவரே எங்கள் மீது அசைவாடுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொட வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி சொல்லாமா? ஜலத்தின் மீது அசைவாடினி எங்கள் மீதும் அசைவாடுமே, ஜலத்தின் மீது அசைவாடி நீர் எங்களோடும் அசைவாடுமே. என் வாழ்க்கையை நீர் அழகாக்கினீ, என் வாழ்க்கையை நீர் அழகாக்குமே, உருவாக்குமே, சீராக்குமே. எல்லாம் சொல்லாமா? நிறைவான ஆவி நீர் என்னில் வாருமே, நிறைவான ஆவியே நீர் என்னை மாற்றுமே, நிறைவான ஆவியே நீர் என்னில் வாருமே, நிறைவான ஆவியே நீர் என்னை மாற்றுமே, என்னை உருவாக்குமே, ஆக்குமே, எனக்கெல்லாம் ஆண்டவரே எங்கள் நிழலாய் மாறினவர் நீர் ஆண்டவரே, எங்கள் மீது அசைவாடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மீது நீர் அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதுமாக உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை முழுதுமாக நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் உங்களுடைய அபிஷேகம் நிரம்பட்டும் ஆண்டவரே. அவங்களை நிரப்புங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே நீ பதில் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to 2 Chronicles chapter 26 verse 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி இந்த வசனத்துக்கு கீழாக நாம் செய்திகளை கேட்டோம். யாரை பற்றி கேட்டோம்? உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் 16வது வயதுல தன்னுடைய தகப்பனாகிய அமத்சியாவின் இடத்துல ஜனங்கள் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அவனை குறித்த அந்த முதல் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமில் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால் மற்றும் அமத்சியாவின் மகனாகிய உசியாவை 16வது வயதுல யூதிய ஜனங்கள் கொண்டு வந்து இவனை ராஜாவாக்கினார்கள். தகப்பன் மரித்த பிறகு இவனை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள். அவனுடைய வயது ஒரு பெரிய வயது அல்ல, அவன் சிறுவனாய் 16 வயதாக இருந்தான். ஆனால் அவனை குறித்து ஒரு விசேஷித்தமாக அவனுடைய தாயாருடைய பேரும் தகப்பனாருடைய பேரும் இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இவர்கள் குடும்பமாய் தேவனை தேடின பிள்ளைகளாய் இருந்திருக்கக்கூடும். ஸோ இவன் சிறு வயதிலிருந்தே தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்திருக்க வேண்டும். தகப்பன் செய்த நல்ல காரியங்களை பின்பற்றக்கூடியவனாய் இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த 5ஆம் வசனத்தில் வாசித்தோம், சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இந்த தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை பார்த்து வரோம். கர்த்தரை தேடுகிறவர்களோடு கர்த்தரை தேடும் போது தேவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய தொடக்கம் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில்
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது, முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது, இல்லை நாம் ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்நானம் எடுத்த போது, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழக்கூடியவர்களாக இருப்போம், வைராக்கியமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம், வைராக்கியமாய் வேத வசனங்களை தியானிக்கக்கூடியவர்களாக இருப்போம், சபைக்கு ஒழுங்காய் போகக்கூடியவர்களாய், டைமுக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம். நாளடைவில் நம்முடைய அன்பு தணிந்து போகக்கூடியதாய் காணப்படும். நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய பற்றாக்குறைகள் தேவனை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போகக்கூடியதாய் மாறிவிடும். ஆனால் இவன் வசனம் அழகா இருக்கு, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்கள் வாய்க்க பண்ணினார். அவன் நினைத்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க, அவன் தேடாத போது என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பிறகாக பார்ப்போம். ஆனால் கர்த்தரை தேடினதுனால அவனுக்கு கிடைத்த முதல் ஆசீர்வாதம் என்ன என்றால், கர்த்தர் அவனோடு துணை நின்றார். வாசிப்போம் 7ஆம் வசனத்தை. பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை. ஹல்லேலூயா, தேவன் அவனுக்கு துணை. முதலாவது காரியம் பார்த்தோம், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இரண்டாவது, அவன் கர்த்தரை தேடின போது கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? தேவன் அவனுக்கு துணை நின்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்தில் வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கின போது அநேக விதமான ஒரு உடன்படிக்கை செய்தவர்களாய் நாம் தேவனுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை இந்த 2024 செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக பிரயாசங்களோடு இந்த வருடத்தை தொடங்கியிருப்போம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த 9 மாதம் முடிந்தது, இந்த 10வது மாதத்தில் நாம் எடுத்த ஒவ்வொரு ரெசல்யூஷன்லையும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோமா? ஒவ்வொரு காரியம் நாம் எடுத்த கமிட்மெண்ட்ல இல்லை கமிட் பண்ண காரியங்களில் தேவனை தேடுகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணின காரியங்களில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்தோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இந்த காலவேளையில் ஒருவேளை அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை தோல்வியில முடியக்கூடியதா இருக்கும். ஆனால் இந்த உசியா கர்த்தரை தேடக்கூடியவனாக இருந்தான். தேடின போது அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். இரண்டாவது, அவன் தேடின போது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் துணை நின்ற போது அவர்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடிந்தது. இதை அறிந்த தாவீது சொல்லும்போது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்கிறார், என் வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யெஷுவனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை, அவர் எனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாயம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் துணை நிற்கும்போது அவர் உனக்கு அடைக்கலமாய் மாறுகிறார், உனக்கு துருகமாய் மாறுகிறார், உனக்கு ஜெயத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கார். இந்த 9 மாதங்கள்ல உங்க வாழ்க்கையில அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கடந்து வந்திருப்போம். இந்த 10வது மாதத்துல எஸ்ரோனின் தேவனை போல ஒருவர் யாருமே இல்லை. ஏன்னா ஜெயத்தை கட்டளையிடுகிறவர் அவர் தான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் தொடங்கி இந்த நாளில் ஒருவேளை ஒரு ஓட முடியாதபடி திகைத்தவர்களாய், ஒருவேளை அநேக பயத்தோடு தேவனை விட்டு தூரமாய் போயிருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ரீகனெக்ட் பண்ணத்தக்கதாய், உங்களை நீங்களே ரீகமிட் பண்ணத்தக்கதாய், என்னுடைய வாழ்க்கை ஏனோ தானோ என்று இல்லாதபடி ஆண்டவரே இந்த 10வது மாதத்துல உம்மை தேடுகிறவனாய் என்னை மாற்றுங்க. உசியா கர்த்தரை தேடின போது அவன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். உசியா கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஜெயத்தை பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் யார் உங்களோடு இருக்காங்க? கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்க ஜெயத்தை நிச்சயமாய் பெற முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பயங்கள் மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்றால் உங்களுடைய தோல்வி ஜெயமாய் மாறும். இந்த காலவேளையில அந்த கர்த்தர் உங்களோடு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்துவிடும். இல்லை, அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்மை தேடுகிற எண்ணத்தை என்னை தாடுங்க. ஆண்டவர் முழு இதயத்தோடு அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் ஜெயத்தை கட்டளையிடக்கூடியவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆவியானவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயத்தை ருசிக்க உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம்.
கர்த்தரை தேடுங்கள், அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தென்படுவார், உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார், உங்களுக்கு துணை நின்று ஜெயத்தை கட்டளையிடுவார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சப்பாமை தேடுகிற எண்ணங்களை எங்களுக்கு தாங்க, தேடுகிற பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியத்தக்கதாய், ஒருவேளை ஓட்டத்தை தொடங்கின போது உம்மை தேடின பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாளிலே சோர்ந்து போனவளாய் இருப்பார்கள் என்றால் அவளை தட்டி எழுப்ப வேண்டுமாய் செபிக்கிறேன். உமக்கென்று ஓடுகிறவளாய் ஆண்டவரே, ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கக்கூடியவளாய் நீங்க மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறேன். வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிடுங்க. நீங்க அவங்களுக்கு துணை நின்று ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். அவருடைய எல்லா விதமான துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினாக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்க வேண்டால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.